காலவேளையிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்து பாருங்க. பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின நிருபத்தில் 2வது நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாயின. எப்படி எல்லாம் புதிதாயின? எல்லாம் எப்படி புதிதாயின? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால் எல்லாம் புதிதாயின. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான் என்றால் அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு உள்ளே இல்லாத மனுஷன் அவன் பழைய மனுஷன் தான். பழைய மனுஷன் புதிய மனுஷன் என்று 2 பேர் இருக்கிறாங்க. பழைய மனுஷன் யாருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இல்லாத மனுஷன், பாவ மனிதன், சின்ஃபுல் மேன். அவன் தான் ஓல்டு மேன். அந்த பாவ மனுஷன் ஆதாமின் வம்சாவளியால் வந்த மனுஷன். புதிய மனுஷன் யாருன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவன். ஹல்லேலூயா. இன்னும் வெளிப்படையா சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் போக கழுவப்பட்ட மனுஷன் தான் புதிய மனுஷன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறார். யாரெல்லாம் புதிய சிருஷ்டியா இருக்கணும்னு விரும்புறீங்களா? புதியதான் நமக்கு பிடிக்குது. சுட சுடதான் எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நியூ ட்ரெஸ், நியூ லைஃப். ஜீசஸ் கிவ்ஸ் நியூ லைஃப். புது வாழ்வு இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. புதிய மனுஷனாக ஆண்டவர் மாற்றுகிறார். அப்ப பழைய மனுஷனை என்ன பண்றது? பழைய மனுஷனை ஆண்டவர் கலத்தி விட்டுறாரு. அவன் எங்கேயோ தொலைஞ்சு போனான், ஒளிஞ்சு போனான். பழைய மனுஷன் தொலைஞ்சு போனான். புதிய மனுஷன் ஆக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுக்குள்ள வந்தா, தண்ணிக்குள்ள இருந்தா நீர் உயிரோட இருக்கு. தண்ணிக்கு வெளியே வந்தா சொத்து போச்சு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது வாழ்வு, புது ஜீவன், புது பலன், புதிய நம்பிக்கை. ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாக மனுஷன் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இல்ல, அவன் அவுட்டு. அவன் பழைய மனுஷன், பாவ மனிதன், உணர்வில்லாத மனுஷன், ரிபல்லியஸ் மேன், முரட்டாட்டம் உள்ள மனுஷன், கீழ்ப்படியாதவன், ஆண்டவரை வஞ்சித்தவன், துரோகம் பண்ணினவன். அவன் தான் பழைய மனுஷன். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். பழைய மனுஷன் கதைக்கு ஆக மாட்டான். பழைய ரசத்தை புதிய துருச்சியில ஊத்துனா அந்த துருச்சியை கிழிச்சு போடும்னு சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஒருவரை புதிய சிருஷ்டியாக மாற்றி விடுகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுத்துட்டா போதும். நமது வாழ்வை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் புதிய மனுஷனாக மாற்றுகிறார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கு. அது அவரால் தான் முடியும், நம்மாலும் முடியாது. எந்த தலைவராலும் முடியாது, எந்த மதத்தாலும் முடியாது, எந்த கட்சியாலும் முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியாலும் முடியாது, காங்கிரஸ் கட்சியினாலும் முடியாது. இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனுஷனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். பழைய மனுஷன் என்ன செய்கிறானோ அவன் திருடுறான், அவன் கொலை செய்கிறான், அவன் கொள்ளை அடிக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறவனுமாயிருந்தேன், ஆனால் அறியாமையினாலே அப்படி செய்தேன் என்று சொல்கிறான். முன்னே தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை சிறையிலே போட்டவன், கொலை செய்வதற்கு கரம் கொடுத்தவன். ஆனால் ஆண்டவருடைய சந்திப்பை பெற்ற பிறகு புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அவருக்காக பாடு சைக்கிறவனாய், துன்பம் சைக்கிறவனாய், சபையை குறித்து பாரமுடைய மனுஷனாக மாறிவிட்டான். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், பைபிள் எடுத்தவங்க எல்லாம் புது சிருஷ்டி கிடையாது, பாட்டு பாடுறவங்க எல்லாம் புது சிருஷ்டி கிடையாது, கோயிலுக்கு போனவங்க எல்லாம் புது சிருஷ்டி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ வாழ்க்கையை விட்டவர்கள். அன்பானவர்களே, அங்க யாக்கோபின் கடத்துல ஒரு பொம்பளை அவ தண்ணி எடுக்கிறார். சமாரிய ஸ்திரீ
அவ மலையில போய் சாமி கும்பிடுறான். ரொம்ப சூப்பர் உமன். அவளுக்கு நிறைய விஷயம்லாம் தெரியுது. மலையிலே எங்கள் பிதாக்கள் மலையிலே தேவனை தொழுது கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறாள். ஆமா, யாக்கோபு கிணத்துல தண்ணி எடுத்து குடிக்கிறான். நல்ல தண்ணீர், பாரம்பரியமான கிணறு, நல்ல கிணறு. ஆனால் அவளுடைய வாழ்க்கையோ சரியில்லை. She was a very very bad woman. ரொம்ப மோசமான ஒரு பொம்பளை. ஆண்டவர் சொல்ல, அவன் புருஷனை கூட்டிட்டு வா, come on, bring your husband. அவ சொல்ற, எனக்கு 5 பேர் இருந்த. அவ சொல்ற, எனக்கு புருஷன் இல்லை, I have no husband. ஆண்டவர் சொன்னா, நீ சொல்றது உண்மைதான், உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்ல உண்மைதான். 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவங்க உனக்கு புருஷன் இல்லை. சிலர் இப்படித்தாங்க, மலையில சாமி கும்பிடுறாங்க, அங்க நல்ல தண்ணி குடிக்கிறாங்க, நல்ல பெரியவர்களாக தங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் about the life in or personal life, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி? அங்கதான் ஓட்டம் வந்து போச்சு, அங்கதான் அவுட். He is living with another woman. அங்க வேறொரு பொம்பளையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுதான் பழைய மனுஷனுடைய சுபாவம். பழைய மனுஷன் ரிபல்லியஸ் நேச்சர், முரட்டாட்டம் உள்ள ஒரு மனுஷன், ஆண்டோடைய கற்பனைகளின்படி வாழ மனதில்லாதவன் பழைய மனுஷன். அவனுக்கு மனது மாம்சம் விரும்பின போல வாழணும்னு ஒரு எண்ணம். தட்டி கேட்க யார் உண்டு பார், நான் செய்வது நியாயம்தான், நீதிதான், அது சரிதான் என்று தன்னை நீதிகரித்துக் கொள்கிறான். அவன் தான் பழைய மனுஷன். ஆண்டவர் இயேசு அவளோடு பேசுகிறார், அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அவள் மாறிவிட்டாள், புது சிருஷ்டியாக மாறிவிட்டாள். ஹல்லேலூயா! புது சிருஷ்டியாக மாறி அவள் தன்னுடைய இனத்தார் ஜனத்தார்கள் எல்லாரும் போய் மேசியாவை குறித்து சொல்கிறாள். ஹல்லேலூயா! அவள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ணவில்லை, அவள் தீமை செய்யவில்லை. அவள் ஆண்டவர் இயேசுவை குறித்து எல்லாருக்கும் புகழ்ச்சியாக சொல்கிறாள். ஹல்லேலூயா! அதுதான் புது சிருஷ்டி. வாட் இஸ் யுவர் நியூஸ் டுடே? உங்களிடத்தில் என்ன செய்தி இருக்குது? என்ன செய்தி சொல்றீங்க? He is bad, she is bad, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை. How about your personal life, Mr. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி? How was your life? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி? With how many ladies you lived, man? எத்தனை பேரோடு நீ முந்திர கடந்த கால வாழ்வில் வாழ்ந்தாய்? Are you living with your own wife now? உன்னுடைய சொந்த மனைவியோடு வாழ்கிறாயா? நீ பெரியவனாக பெரியவளாக உன்னை காண்பிக்கிறாயே. We know what kind of life you led in the past. கடந்த காலத்தில் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாய் என்று நாம் அறிவோம். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டி. பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, அந்த சாக்கடை வாழ்க்கைக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா! நாங்கள் சாமி கும்பிடுகிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம். whereas we smoke too. நாங்கள் புகைப்பிடிக்கவும் செய்கிறோம். You are the old man. நீ அந்த பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷனுக்கு அறிகுறி அந்த புகைக்கிற ஒரு நாற்றம் உன்னிடத்தில் வருகிறது. அந்த தண்ணி அடிக்கிற ஒரு நாற்றம் வருது, அது பழைய மனுஷனுடைய ஒரு சுபாவம். நீ புது சிருஷ்டியா இருந்தால் இதெல்லாம் உன்னை விட்டு போயிருக்குமே. இதெல்லாம் இன்னும் இருக்குது. ஆமா, நிஜாம்பாக்கு இருக்குது. அது எப்படி? அது பழைய மனுஷனுடைய சுபாவம். அதனாலதான் இந்த பாக்கு, சுண்ணாம்பு, வெத்திலை, சினிமா அதெல்லாம் இருக்கிறது காரணம். வீட்டில் இருக்கிற சீடி எல்லாம் எப்படி இருக்குது? நல்ல சுத்தமான சீடியா இருக்கா? அந்த கப்போட கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கு. திடீரென்று யாரா பார்த்துட்டா சரியில்லாம போயிடும். நீ பழைய மனுஷனாகவே தான் இருக்கிறாய். உன்னிடத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா புதிய சிருஷ்டியாக மாறிடலாம். ட்ரெஸ்ஸில் ஒரு மாறுதல் இருக்கிறது, பேச்சில் ஒரு மாறுதல் இருக்கிறது, பழக்கத்தில் ஒரு மாறுதல் இருக்கிறது, செயல்பாடுகளில் ஒரு மாறுதல் இருக்கு. என்ன சார் உங்களுக்கு பெரிய மாறுதலை காண்கிறேன்? நீங்க ரொம்ப செயின் ஸ்மோக்கரா இருக்கீங்க சார், இப்ப சிகரெட் எல்லாம் இழுக்கிறதே இல்லை போல இருக்கு. ஆமா, இயேசு என்னை மாற்றினார். ஹல்லேலூயா! The Lord God Jesus changed my life and I am a new creation in Christ. Hallelujah! ஆண்டவர் இயேசு என்னை மாற்றினார். நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா! புது சிருஷ்டியாக இருக்கிறேன். நான் விளம்பரப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அது மற்றவர்களுக்கே தெரியும், மற்றவர்களுக்கே அது புரியும். பழைய ஆடம்பரம் இல்லை,
சிகை அலங்காரம் இல்லை, நகை அலங்காரம் இல்லை, பட்டு அலங்காரம் இல்லை, பொட்டு அலங்காரம் இல்லை, பூ அலங்காரம் இல்லை. ஒரு பெரிய மாறுதல் எப்படி உங்களுக்குள்ளே எப்படி வந்தது? உங்களை யாராவது நிர்பந்தப்படுத்தினாங்களா? கட்டாயப்படுத்தினாங்களா? உங்க சபையில எல்லாம் ரொம்ப கெடுபிடி பண்றாங்களா? அங்கே கடின உபதேசம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவே என்னை மாற்றிவிட்டார். எனக்குள்ளே ஒரு மாறுதலை அவரே தந்து விட்டார். என்ன பார்க்கிற புதுசா இருக்குல்ல? ஆமா, ஹல்லேலூயா. அதுதாங்க இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் வந்து விடுகிறது. ஆச்சரியமா இருக்கிறது. முன்னால பார்க்கறது பயமா இருக்கும். பேசுனா எப்போதுமே கெட்ட வார்த்தை தான் வரும். இப்ப ஒரு கெட்ட வார்த்தையுமே வரல. எப்படி நீங்க மாறிட்டீங்க? இயேசு கிறிஸ்து என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை மாறிட்டா நாங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். Have you stopped using bad words? கெட்ட வார்த்தை பேசுறத நிறுத்தியாச்சா? Have you stopped stealing others things? மற்றவங்களுக்கு பொருட்களை திருடுறதெல்லாம் நிறுத்தியாச்சா? How about your personal life? Have you stopped keeping illicit contact with others? மற்றவர்களோடு தவறான தொடர்பு வைத்திருக்கிறதை நிறுத்திட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் வேதம். அதைத்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கிரேக்கன் என்றுமில்லை, யூதன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை. கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம். கலாத்தியர் 6:15 சொல்லுகிறார், In Christ Jesus neither circumcision nor uncircumcision avails anything but a new creation. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளால கலாத்தியர் எடுத்தீங்களா? 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். என்ன? கிறிஸ்துவுக்குள்ள 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டியே காரியம். விருத்த சேதனம் என்பது 1ஆம் நூற்றாண்டில் பவுலின் நாட்களில், அப்போஸ்தலருடைய நாட்களில், ஆபிரகாமின் நாட்களிலிருந்து யூத ஜனங்களுக்குள்ளே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இப்பொழுதும் யூதர்கள் விருத்த சேதனத்தை கடைபிடிக்கிறார்கள். பவுலின் நாட்களில் விருத்த சேதனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு விருத்த சேதனம் என்பது சரீரத்தில் அல்ல, இருதயத்திலே செய்யப்பட வேண்டிய ஒன்று என்று அப்போஸ்தலர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள். புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ண அவசியப்படவில்லை. யூதர்களிலும் விருத்த சேதனம் பண்ணுகிறதை நிறுத்திவிட்டார்கள். விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம் என்று குறிப்பிடுகிறார். புது சிருஷ்டி தான் காரியம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை. நாங்க எல்லாம் இப்பதாங்க இயேசுநாதர் அறிஞ்சோம். எங்களுடைய முன்னோர்கள் எல்லாரும் விக்கிர வணக்கத்தார். அதனால இப்ப புது சிருஷ்டியா நம்ம இருக்க வேண்டியதான் விஷயம். உங்க தாத்தாவையும் உங்க ஆத்தாவையும் இப்ப யாரும் கேட்கல. அவங்கள பற்றின விஷயம் நமக்கு இப்ப இல்லை. நம்ம புது சிருஷ்டியாக இருக்க வேண்டியது அவசியம். புது மனுஷனாக மாற வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நானும் இயேசுவை என் தெய்வமாக வணங்குகிறேன், அவரை பின்பற்றுகிறேன். புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறீங்களா? பழைய சுபாவம் எல்லாம் மாறிட்டா, பழைய பழக்க வழக்கம் எல்லாம் மாறிட்டா, பழைய எண்ணங்கள் சதி வேலைகள் மாறிவிட்டதா? இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சந்தோஷமா இருக்கிறதா? ஒரு மனமா இருக்கிறதா? நாங்கெல்லாம் கோயிலுக்கு போவோம், ஆண்டவர் இயேசுவை வணங்குறோம், ஆனா எங்க குடும்பம் அந்த அளவுக்கு இல்லை. அப்படியா? பைபிள்ல வசனம் இருக்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இவர் எப்போதுமே பிரசங்கத்தில் சொல்லி காட்டுவாருங்க. ஆமாங்க, நம்ம வேலையே அதுதான், சொல்லி காட்டுறதுதான் எங்க வேலை. எப்படி? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Believe on the Lord Jesus Christ and you and your family will be saved. நீயும் குடும்பமும் ரட்சிக்கப்படும். நான் ஒரு புது சிருஷ்டியா இருந்தால் என்னோடு கூட உள்ளவர்களும் மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா. மனைவிகளே, உங்கள் நல்லடக்கையினாலே உங்கள் புருஷரை ஆதாயம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்களா? ப்ரொஃபசர் லீலா என்று ஒரு அம்மா ஹோலி கிராஸ் காலேஜில் ப்ரொஃபஸரா பேராசிரியா இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுது.
அவங்க புருஷனுக்கு பேர் ப்ரொஃபஸர் சுப்பிரமணியன். அவர் என்னுடைய பேராசிரியராக இருந்தார். அவர் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அவருடைய மனைவி அவர்கிட்ட ரொம்ப அன்பாக தான் இருந்தாங்க. அவங்களை பற்றி அவருக்கு எந்த சந்தேகமும் வரல, எந்த குழப்பமும் வரல. பணிவிடை செய்தார்கள், கீழ்ப்படிந்திருந்தார்கள், அன்பு காண்பித்தார்கள், புருஷனுக்கு கனம் பண்ணினார்கள், எல்லாம் முறையா இருந்தது. ஆனால் அவர்களுக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களை லெஷர் டைமை யாரோ ஒரு ஆளோடு பேசுகிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு ஆளோடு மனிதனை தாண்டின ஒரு சக்தியோடு தொடர்பு கொண்டிருக்கிறதாக அவர் உணர்ந்தார். ஒரு நாள் கேட்டார், லீலா நீ என்னை நேசிக்கிறாய், என்னை கனப்படுத்துகிறாய், கீழ்ப்படுகிறாய், அன்பா இருக்கிறாய், ஆனா அதை பார்க்கல நீ வேறு யாரோ ஒருவரை நேசிக்கிற போல் தெரிகிறது, மனுஷனை அல்ல, நாட் எ மேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த தெய்வமாக இருக்கிறார். நான் விக்கிரகங்களை எல்லாம் வணங்குவதில்லை, பேபிசாசுகளை வணங்குவதில்லை, அவர் தான் என் ஆண்டவர் என்று ரட்சகர். அப்படியா? அதனாலதான் உன் வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றங்கள், திருப்பங்கள். Something extraordinary is there in your life. ரொம்ப விசேஷித்த காரியம் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். அந்த இயேசுவை பற்றி எனக்கும் சொல்லணும் சொல்ல அவருடைய மனைவி சொல்லிக் கொடுக்க அவரும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவரும் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று ஜெயசிங் என்று ஞானஸ்நானம் பெற்றார். ஹல்லேலூயா. அவர் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுக்க முன்னால எனக்கு பாடம் எடுக்கிற வேளையில காமர்ஸ் ப்ரொஃபஸர், அவரு இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசின ஒரே பேராசிரியர் அவர் தான். இங்கிலீஷ் டிக்ஷனரியில் என்னென்ன கெட்ட வார்த்தை உண்டோ அதெல்லாம் கிளாஸில் வந்து கெட்ட வார்த்தை பேசிவிட்டார். வேற எந்த பேராசிரியரும் பேசல. தமிழ் ப்ரொஃபஸர், தமிழ் பேராசிரியர் பூதலிங்கம் பேசினார். அது பூதலிங்கத்தினுடைய தனி சிறப்பு. இவர் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசினார். ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவருடைய பிள்ளையானார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய குடும்பத்துக்கு பரிகாரியாக இருந்தார். அவருடைய மகளுக்கு கழுத்தில் கண்டமாலை என்று ஒரு பயங்கர சாவுக்கு எதுவான வியாதி வந்தது. அவர் என்கிட்ட என்னை அறிந்து கொண்டார், என்னை அவர் புரிந்து கொண்டார். என்கிட்ட கேட்டார், உங்க அப்பா என்ன செய்யறாங்க? எங்க அப்பா தேவனுடைய ஊழியக்கார். உங்க அப்பாட்ட கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து ஜோமணி வாங்கி தருவியா, அது போட்டா குணமாகுமான்னு கேட்டார். ஆமா குணமாகும். போட்டதும் குணமாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். அவருக்கு அதே காலேஜில் பிரின்சிபலாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஓய்வு பெற்று கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. புது சிருஷ்டி. நம்ம சுப்பிரமணிய சார் எப்படி மாறிட்டாரு? அவர் சுப்பிரமணியம் இல்லடா, அவர் ஜெயசிங் தான். உனக்கு எப்படி தெரியும்? அவர் இயேசுநாதரை தெய்வமா வணங்குறாருடா. அவருக்கு அப்பா வீட்டுல பெரிய சாமி கோவில் எல்லாம் இருக்குது, பூசாரை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இழுத்து மூடிட்டாரு. இப்ப அவருக்கு அம்மாவும் ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க. அவருக்கு அம்மாவே ஆண்டவர் மாத்திட்டாரு. அவருக்கு அம்மாட்ட பயங்கர பிசாசுகள், நிறைய பிசாசுகள் குடியிருக்கு. ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிசாசுகள் மாறிவிட்டது. அந்த அம்மாவும் புது சிருஷ்டியா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. பிசாசுகள் போய்விட்டது. அவங்க கணேசரத்து கிடக்கிற பக்கத்தில் ஒருவன் தன்னையும் காயப்படுத்தி மற்றவங்களையும் காயப்படுத்திட்டு இருக்கிறான். அவனை யாராலும் அடக்க முடியல. ஆண்டவர் இயேசு அவனிடத்தில் இருந்த பிசாசை துரத்தினா அவன் புது மனுஷனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. அவன் நல்லபடியாயிட்டான். ஆண்டவர் இயேசுண்ட வந்துட்டா போதும், புது சிருஷ்டியா மாற்றிடுவார். அவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க அதை மாத்திருவீங்களா? நாங்க ஒன்னும் மாற்ற மாட்டோங்க. மாற்றுறதெல்லாம் அவருடைய வேலை தான். அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. The Lord God Jesus changes the lives of people. மக்களின் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமா. எபேச சபைக்கு பவுல் எழுதுற வேளையில நமக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு, படிச்சு பார்ப்போம். இந்த புதிய மனுஷன் அவன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பார்க்கிற வேளையில அங்க சொல்றாரு, எபேசியர் 4:22, முன்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். You put off concerning your former conduct the old man which grows corrupt according to the deceitful lust. Put on the new man. புதிய மனுஷனாகிய
கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், புதிய மனுஷனை. முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷன். முன்னால பழைய ஆசை இச்சைகள், மாம்ச இச்சைகள், மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை களைஞ்சிருங்க. அந்த வேண்டாம், அந்த பழைய பழக்கம், அந்த பழைய ஆசை, அந்த விருப்பம், அதெல்லாம் வேண்டாம். உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உள்ளத்திலே புதிதான ஆவி, அது எப்படி வரும்? அது தேவன் தமது ஆவியினால் நம்மை நிரப்புகிற வேளையிலே வருகிறது. உமது ஆவியினால் என்னை நிரப்புன்னு ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்டா போதும். அந்த பழைய மனுஷனுடைய அந்த ஆசை இச்சைகள் எல்லாம் ஒழிச்சு போயிடும். ஆமா, அந்த கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளின் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியாகிய அந்த அக்கினி இறங்குற வேளையில மாம்ச இச்சையெல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. இந்த பரிசுத்த ஆவியை பெறாதனால்தான் இந்த பழைய மனுஷனுடைய அந்த பழைய சுபாவம் எல்லாம் இன்னும் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கு. அந்த பழைய ஆசை இச்சை எல்லாம் போக மாட்டேன்னு சொல்லு. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பழைய மனுஷனுடைய சுபாவம் எல்லாம் மாறி புதிய மனுஷன் ஆகணும்னா புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறும். உமது ஆவியினால் என்னை நிரப்புன்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்களை புதிய மனுஷனாக மாற்றிடுவார். அந்த பழைய ஆசை இச்சைகள் எல்லாம் உங்களை விட்டு மறைந்து போயிடும். அது மேல ஒரு வெறுப்பு வந்துடும். உண்மையை சொல்றேன், பரிசுத்தாய் பெற்றிருந்தால் அது உங்களுக்கு தெரியும். பரிசுத்தாய் பெறாதவர்களுக்கு புரிகிறது ரொம்ப கஷ்டம். நீங்க பரிசுத்தாவியை பெற்று இந்த பழைய மனுஷனுடைய செய்கைகள் எல்லாம் உட்டெறியணும்னு தான் பரிசுத்தாவி கூட்டம் நமக்கு சபையிலே இருக்குது. புதிய மனுஷனை தரித்துவிடணும்னா தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நம்ம கண்டித்து உணர்த்துவார். யூ ஆர் ராங், நீ இப்படி போகக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் நமக்கு எச்சரிக்கை கொடுப்பார். ஆமா, பரிசுத்த ஆவி இல்லாம ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்றதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் தேவ ஆவியை பெற வேண்டியது அவசியம். அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனா தேவனுடைய ஆவியை பெற வேண்டும். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், சந்தோஷமான காரியம். சபைக்கு வரீங்க, நல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்கன்னா அந்த பழைய ஆசை இச்சையெல்லாம் மறந்துடும், அது போயிடும், ஒளிஞ்சிரும். அங்க உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை தேவன் தருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உண்மையான நீதி உடையவர்களாக விளங்குவீர்கள். ஹல்லேலூயா. நீதியின் மேல் ஒரு பசிதாக உண்டாகும். நீதியாக நேர்மையாக நம்ம வாழணும் ஒரு எண்ணம் வரும். பரிசுத்த ஆவியான உணர்த்துவார், ஐயோ இது அநீதி, அநீதி எல்லாம் பாவம், நீதியா நேர்மையா வாழணும். ஆமா, அன்பளிப்பு எல்லாம் வாங்கக்கூடாது, கள்ளத்திராசு பிடிக்கக்கூடாது, கள்ளக்கணக்கு எழுதக்கூடாது, கலப்படம் பண்ணக்கூடாது, கமிஷன் வாங்கக்கூடாது, சரகு வாங்கக்கூடாது. அதெல்லாம் பரிசுத்த ஆவியான உணர்த்துவார். நீதியிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். அதான் புதிய மனுஷன். இவர் முன்னால ரொம்ப கொள்ளடிப்பாரு, இப்ப நிறுத்திட்டாரா? முன்னால அவர் ரொம்ப லஞ்சம் வாங்குவார், இப்போ ஒரு பைசா லஞ்சம் வாங்கல, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறார். அவர் எப்படி? அதான் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டார், புதிய மனுஷனாக மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நேர்மையாக தான் எல்லாமே செய்வாருங்க. அவர்கிட்ட வாங்கினா ஒன்னிலேயுமே கள்ளத்திராசை பிடிக்க மாட்டார், கரெக்டா செய்வார். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாரு, அவர் ரொம்ப மாறிட்டார். ஹல்லேலூயா. முன்னால ரொம்பவே திருட்டுத்தனம் பண்ணுவார், இப்ப அதெல்லாம் இல்லை, நீதியாக நேர்மையாக வாழ்கிறார். அப்படி ஒரு சாட்சி கிடைக்கிறது. அப்படி ஒரு புதிய மனுஷனாக அவர் மாறி இருக்கிறார். பரிசுத்தத்திலும் முன்னால அவரை பார்க்க சகிக்காது, கெட்ட வார்த்தையா பேசுவாரு, சண்டை போடுவாரு, வம்பு பண்ணுவாரு. அவருக்கு பக்கத்திலே போக முடியாதுங்க, நாறிக்கிட்டே இருக்கும். நாத்தம், அந்த தண்ணி அடிச்ச நாத்தம் வந்துகிட்டே இருக்கும், சிகரெட்டு நாத்தம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப அவர் மாறிட்டாரு. ஹல்லேலூயா. புதிய மனுஷனாக பரிசுத்த ஆவியானவர் மாற்றி விட. நீங்க பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு உங்களுக்கு நீதி என்றால் என்னன்னு புரியும். கேட்டீங்களா? அநியாய வட்டிக்கு பணம் எல்லாம் கொடுக்கணும்னு ஆவியானவர் சொல்ல மாட்டார், எனக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துவார், நீதியின் பாதையிலே அவர் நிதன்னம்மை நடத்துவார். ஹல்லேலூயா.
இப்போ நீதியெல்லாம் இல்லை. ஆமாம், வெளிநாட்டிலேருந்து பணம் வருகிறது அவர்களுக்கு கள்ளக்கணக்கு நிறையவே எழுதுகிறார்கள். அவங்க பழைய மனுஷன் நிறைய தில்லுவில் எல்லாம் பண்ணுவான். புதிய மனுஷன் நீதியாக நேர்மையாக எல்லாம் செய்வான். ஹல்லேலூயா. அநியாயமா ஒன்றும் செய்ய மாட்டான். பரிசுத்தத்திலும் பரிசுத்தமா வாழணும்னு ஒரு எண்ணம், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து விடுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தவறு, ஒரு பொய்யோ, ஒரு பித்தலாட்டமோ வந்தாலும் ஆவியானவர் உணர்த்திடுவார். உடனே சொல்லிடுவார், நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு வாழ்க்கையில் தப்பு வந்திருக்கு, யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லி தந்துடுவார். பொய் பித்தலாட்டெல்லாம் மாறிடுமா. பொய்யை கலைந்து பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்லண்டான்னு தடுத்துடுவார். பொய் சொல்லிட்டா கூட ஆவியானவர் நீ தப்பு பண்ணல, பொய் சொன்னால இனி பொய் சொல்லாதேன்னு சொல்லுவார், தடுத்து விடுவார். இனி பாவம் செய்யாதே என்று எச்சரிப்பார். ஹல்லேலூயா. கோபம் வந்தாலும் எனக்கு வர கோபத்துக்கு ஒன்று கொண்டு விடும் தெரியல, அப்படிப்பட்ட வார்த்தை கூட வராது. ஆமாம், சென்னையில் சென்ட்ரல் ஜெயிலில் பல ஆண்டுகளுக்கு முன்பு சுவிசேஷம் அறிவிக்கும்படியான ஒரு வாய்ப்பு பைபிள் காலேஜ் படிக்கிறவர்கள் கிடைச்சது. கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் அங்கே போயிருந்த வேளையில் அந்த ஜெயிலில், சென்ட்ரல் ஜெயிலில் 3000 கைதிகளுக்கு மேலே இருந்தாங்க. அப்போ ஆயுள் கைதிகள் நிறைய பேரை பார்த்தோம். அவங்களோட பேச்சு கொடுத்தோம். நல்ல பாடியா, நல்ல பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அண்ணே, நீங்கள் எப்படி இங்கே வந்து மாட்டினீங்க? நான் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியாது. நிலத்தகராறு, குடும்ப தகராறு, நான் யாருக்கு கழுத்த வெட்டினே கொன்னேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பேரில் சொல்லி என்னை உள்ளே போட்டிருக்கிறாங்க. நான் ஆயுள் கைதி. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கும்படி ஒரு புது மனுஷனாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. பழைய மனுஷன்னா கொண்டு விடுவான், வெட்டிடுவான், குத்திடுவான், குடலே எடுத்துக்குவான். பழைய மனுஷன்னு அவன் விட்டு வைக்க மாட்டான். ரெண்டுல ஒன்று, நீயா நானா. இப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் காத்து விடுவார். ஹல்லேலூயா. கோபம் கொண்டாலும் அடிக்காமல் உதைக்காம காத்து விடுவார். புதிய மனுஷன்னா அப்படிதான் இருப்பான். புதிய மனுஷன்னா அவனுக்கு இன்னொரு பேர் சொல்லட்டுமா? உலக பாஷையில் அவன் இழிச்சவாய் இல்லை இல்லை, அவன் மேன் வித் சவுண்ட் மைண்ட், நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர். புதிய மனுஷன் நல்ல தெளிவாக இருப்பான். பார்த்துக்கிட்டு he will never be unbalanced. அவன் he won't be under tension. அவன் டென்ஷன் ஆக மாட்டான். நான் டென்ஷன் ஆகிட்டேங்க, அதில் தாங்க நான் இப்படி பேசிட்டேன், அதில் தாங்க நான் இப்படி செஞ்சுட்டேன், அப்படி ஆக மாட்டான். புதிய மனுஷன் இயேசுவை தரித்து கொண்ட மனுஷன், அவன் நார்மலாக இருப்பான். அம்மா, இவன் பிசாசுகளின் தயாரவனாகிய பெயர் சொல்லை கொண்டு துரத்துகிறான் பிசாசுகளை. இயேசு கிறிஸ்து he did not become emotional. உடனே உணர்ச்சி வசப்படல. இயேசு கிறிஸ்துவே அப்படி சொன்னானுங்க. Jesus Christ had 2 girlfriends. இயேசு கிறிஸ்துக்கு 2 காதலிகள் இருந்தானுங்கன்னு தூஷணம் பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து உடனே ஒரு அறிக்கை வெளியிடுது. இயேசு கிறிஸ்து அப்படியா? மார்த்தாள் மரியாள் இயேசு கிறிஸ்துக்கா? இல்லை, அப்படி கிடையாது. தூஷணம் பேசுறோம், தூஷணம் பேசிக்கிட்டே இருப்பான். பிறகு கேன்சர் வந்து சாப்பான், அதுக்கு ஒரு தெரிஞ்சு போயிடுவோம் அவன் கேன்சர் வந்து செத்தானா. மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துக்கு வைப்பாட்டியா? படமே எடுத்துட்டாங்க எல்லாம் பிசாசின் மக்கள், அந்தி கிறிஸ்து நாவியுடையவர்கள், பேலியாளின் மக்கள். அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து உடனே வானத்தில் இருந்து தோன்றி உலகத்துக்கு அறிவிப்பு கொடுத்தாரா? ஒன்றும் சொல்லல. கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் they won't react, they may not pay back, there won't be any kind of reaction for the people who bear Christ or who are in Christ. There won't be any need for any kind of reaction. அவனை நான் பார்க்குற விட வெட்டி 2 துண்டாக்கி தரேன் பாரு, அந்த எண்ணெயெல்லாம் இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள கூலி அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனுஷன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கோபம் கொண்டாலும் அவன் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. ஆமா, பாவம் செய்ய மாட்டான். கோபம் வருமா? கோபம் வரலாம். இயேசு கிறிஸ்துவுக்கே கோபம் வந்திருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசிக்கே கோபம் வந்திருக்கிறது. கோபம் மனுஷனுக்கு வரவே கூடாதுன்னு பைபிள்ல இல்லை. ஆனா பாவம் செய்யாம இருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு அதுவும் ஒரு அத்தாட்சி தான். ஹல்லேலூயா. புதிய மனுஷன் அவன் நீதி உள்ளவனாக இருப்பான், பரிசுத்தம் உள்ளவனாக இருப்பான். அவன் சாக்கடையில காலை விட மாட்டான், அங்க மோரி வாய்க்கால போய் மூக்க உழ விட மாட்டான். அவனுக்கு அது பிடிக்காது, அவனுக்கு அது ஒத்து போகாது, அவனுக்கு அதன் மேல ஒரு நாட்டம் இருக்காது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தராக இருக்கிறார், அது போல பரிசுத்தமா இருக்கணும்னு ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்கும்.
உம்மை போலாக்கும், இயேசுவே உம்மை போலாக்கும். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவருக்கு தான் அப்படி என்ன வரும். அந்த தேவாவிய உடலுக்கு தான் அப்படி இருக்கும். அப்பா பரிசுத்தாவியே பெறல, அவனுக்கு அப்படியெல்லாம் என்ன வராது. அவன் எந்த சாக்கடையிலையும் கால விடுவான், அவன் என்னவும் பண்ணுவான், என்னவும் பேசுவான், எதுவும் செய்வான். அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் பரிசுத்தாவி பெற்றவங்க கிடையாதம்மா, அது தெரிஞ்சுக்க. நான் சிறு வயதிலிருந்து அந்நிய பாஷை பேசினவர்களை பார்த்து வந்திருக்கிறேன். பிசாசின் ஆவியினால் ஏவப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிறவர்களை பார்த்திருக்கிறேன். நீங்க அந்நிய பாஷை பேசி பரிசுத்தாவி உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது எதனால் விளங்கும் என்றால், மரத்தை அதன் கனியினால் அறியலாம். அவர்களை கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இருதயத்தின் அறிவினால் வாய் பேசும். தேவஜனங்களை துன்பப்படுத்துகிறான், தேவனுடைய சபையை தூஷிக்கிறான். அவன்கிட்ட பரிசுத்தாவி கிடையாது. பரிசுத்தாவி எனக்கு சொல்றாரா தேவஜனங்களை தூஷிக்க சொல்றாரா? சொன்னாரா? சொல்ல மாட்டாரு. தேவனுடைய நீதி என்னன்னு உனக்கு தெரியுமா? தேவனுடைய நீதி தெரியாது, அது பின்னால விளங்கும். தேவன் நீதிபரர், நீதி நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆண்டவர் நீதி செய்வார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பரிசுத்தமா வாழணும்னு உள்ளத்திலே எண்ணத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார். தில்லும் முள்ளும் பண்ண விட மாட்டார். ஹல்லேலூயா. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, படாசை, ஆவியானவர் நமக்குள்ளே பெரிய எண்ணங்களை தருகிறார். பொருளாசையை கொடுப்பாரா? பரிசுத்தாவியானவர் தர மாட்டார். பரிசுத்தாவியானவர் பொருளாசையும் கொடுக்க மாட்டார், மண்ணாசையும் கொடுக்க மாட்டார். படாசை கொடுப்பாரா? அதுவும் கொடுக்க மாட்டார். அதுக்கு மேல வேண்டாம். பரிசுத்தாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி கொண்டே செல்வார். ஹல்லேலூயா. அதை குறித்து இன்னும் அவ்வளவு சில புதிய சிருஷ்டியை பற்றி, புதிய மனுஷனை பற்றி சொல்ற வேளையில 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே சொல்கிறார், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஹல்லேலூயா. புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும். பஸ்கா பண்டிகையை எப்படி ஆசரிக்கணும் தெரியுமா? புளிப்பில்லாத அப்பம் தான் சாப்பிடணும். கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம். அப்ப புளிப்பில்லாதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். வெரி குட். புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். புளித்த மாவுன்னு சொல்கிறது பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், பழைய மனுஷனுடைய செய்கைகள். என்ன சொல்றாரு? டு நாட், அங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. purge out the old leaven that you may lie a new lump. அன்பானவர்களே, நம்ம பழைய புளிச்ச மாவோடுன்னு சொல்றாரு. புதிதாக பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளுங்கள். புளித்த மாவா? நாங்க எல்லாம் புளித்த மாவுல தான் தோசை சுடுகிறோம், இட்லி வேக வைக்கிறீங்களா? பஸ்கா அப்படி கிடையாது. புளிப்பில்லாத மாவுல தான் அப்பம் சுடும். அது தெரியுமா உங்களுக்கு? பைபிள் ஸ்டடிக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை என்றால் என்ன, அது எப்படி ஆசரிக்கணும் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்க முடியும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தா எப்படி பஸ்காவை பற்றி தெரியும்? பாருங்கள், புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய மாவு இருக்கக்கூடாது. பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. பழைய சுபாவம் அல்ல, துர்க்குணம். துர்க்குணத்தோடு அல்ல. ஆவியின் கனியில ஒன்று என்ன தெரியுமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் இருக்கு இல்லையா? அதுல ஒன்று நற்குணம், குட் வெர்ச்சூஸ், நல்ல குணம். அதைத்தான் சாலமன் ஞானி குறிப்பிடுகிறார். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்ப்பதும் அதிகம். நற்குணம் என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று. இந்த புளித்த மாவுன்னு சொல்றவளே என்னது? துர்க்குணம். You have got lot of evil nature, evil character, revenging spirit. You have jealousy spirit, பொறாமையின் ஆவி,
பிட்டர்னஸ், கசப்பு. மாம்சீக எண்ணங்கள் நிறைய இருக்கு, துர்க்குணம் நிறையவே இருக்கு. நற்குணம் என்னும் ஆவியின் கனியுடையவர்களாக மாறும். அப்படிப்பட்டவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. பழைய அந்த துர்க்குணம் எல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? துர்க்குணம், பழைய துர்க்குணம் உங்களுக்கு தெரியும், என்னெல்லாம் துர்க்குணம்னு உங்களுக்கே தெரிஞ்சதுதான். அதெல்லாம் விட்டு எரிஞ்சிடணுமா? பழைய துர்க்குணம் ஒண்ணு வேண்டாமா? ஆமா. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். திருடுகிறவன் இனி திருட வேண்டாம். நிறைய காரியங்கள், நேர்மையான காரியங்கள், நல்ல குணம். அவங்கள்ட்ட நல்ல குணம் இருக்குங்க. தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே. நல்ல குணம். துர்க்குணம் என்னும் புளித்த மாவோடு அல்ல, அது வேண்டாம். துர்க்குணம் என்கிற பழைய புளித்த மாவோடு அல்ல. பொல்லாப்பு, ஈவில் நேச்சர், ஈவில் இன்டென்ஷன், தீமையான எண்ணங்கள், திட்டங்கள். நான் வேற அறுத்து விடுவேன், ரெண்டுல ஒண்ணு பண்ணி போடுவேன். தாலி அறுத்து விடுவேன், அவனை விட்டு வைக்க மாட்டேன், ரெண்டுல ஒண்ணு பண்ணி போடுவேன். அதுதான் பொல்லாப்பு, தீமையான எண்ணங்கள், திட்டங்கள், சதிவேலைகள். சதிவேலைகள். ஆமா. அந்த ஆமானுக்கு ஒரு துர்க்குணம். மொர்தெகாயை ஒழிச்சு கட்டணும், யூத ஜனங்களையும் அழிக்க வேண்டும். அவனுடைய ஒரு துர்க்குணம் இருக்கிறது. அது ஒரு நல்ல குணம் அல்ல. ஆமா. பொல்லாப்பு, யூதாஸ் காரியத்திட்ட ஒரு பொல்லாப்பு இருக்குது. ஈவில் இன்டென்ஷன். இயேசுவோடு கூட தான் இருந்தாலும் அவன்கிட்ட இருந்தது ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது. அவனுக்குள்ளால ஒரு பண ஆசை. நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான். பண ஆசை அவனுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்துட்டான். அப்பா, இதெல்லாம் புளிச்ச மாவுன்னு சொல்றாரு. இந்த புளிச்ச மாவோடு அல்ல. இப்படிப்பட்ட பிரசங்க எல்லாம் கேட்கறது இது எங்களுக்கு ஒத்து வராது. அது எங்களுக்கு உடம்புக்கு வலிக்கும். அப்படியே அவங்களுக்கு உடம்பு வலிக்குதுன்னா எழுப்பி நில்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இப்படிதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சாக பூசுகிறார்கள், அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. மேல் பூச்செல்லாம் பூச முடியாது. நம்ம சத்தியத்தை உள்ளபடி நம்ம சொல்லி தந்துருவோம். இந்த பழைய புளிச்ச மாவெல்லாம் விட்டு எரிஞ்சிருங்க. புளிச்ச மாவல்ல, புதிதாய் பிசைந்த மாவு. புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக நல்ல குணம், நல்ல எண்ணம். அல்லேலூயா. உண்மை, துப்புரவு, ஹோலினஸ். துப்புரவு, தூய்மை, தூய்மை. பியூரிட்டி இன் லைஃப். நல்ல தூய்மை, துப்புரவு. துப்புறதில்ல, துப்புறதுன்னா அது வேற. இது துப்புரவுன்னு சொல்றது பியூரிட்டி, ஹோலினஸ். அல்லேலூயா. அண்ணே, அண்ணே நல்லா இருக்கிறீங்களா? என்னோட பேசாம போறடா? டே, என்னடா பேசாம போறேங்க? வாடா, நான் உன்னோட ஒரு விஷயம் பேசுறேன். ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணு பேசுறான். இது சாக்கடை குத்து. இந்த புளிதெல்லாம் புளிச்ச மாவு. துப்புரவுன்னு சொல்ல நம்ம உண்டு, நம்ம வேற உண்டு. நம்ம வாழ்க்கையை தூய்மையாக பார்த்துக்கிட்டதப்பா, அதுதான் துப்புரவுன்னு சொல்றோம். புரியுதா? பைபிள்ல இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தா நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்ம வாழ்க்கையை பார்த்து நமக்கு பரவத்துக்கு போய் சேருக்கு வழியை தேடுவோம். அல்லேலூயா. துப்புரவு. அடுத்து என்னது? உண்மை. உண்மை நமக்கு ரொம்ப அவசியம், கண்டிப்பா வேணும், எல்லாருக்கும் வேணும். உப்பு எப்படி அவசியமோ வீட்டுக்கு, உண்மை எல்லாருக்கும் அவசியம். துப்புரவும் அவசியம், உண்மையும் அவசியம். வாழ்க்கையில இதுவரையிலும் உமிழ்நீரை துப்பாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? எல்லாருமே சின்ன பிள்ளையிலேயாவது துப்பி இருப்பான், இல்லை இப்பவும் தான் துப்பி இருப்போம். சளி பிடிச்சா துப்புறோம், அது வேற விஷயம். துப்புரவுன்னா தூய்மை, தூய்மை, தூய்மையா இருக்கணும்னு ஒரு விருப்பம். பன்றிக்கு அந்த சுபாவம் கிடையாது, ஆடு அப்படி கிடையாது. ஆடு ஒரு பள்ளத்தில் ஒரு சேத்துல விழுந்துட்டாலும் அது மேலே எழுந்திரணும்னு ஒரு எண்ணம் வந்து. ஆமா, அது ஆட்டுடைய சுபாவம். பன்றிக்கு அப்படி எண்ணம் வராது. அது அதில் கிடந்து பண்ணி சேத்துல உருண்டு புரண்டு அது சந்தோஷம் கொண்டாடும். அதுக்கும் துப்புரவுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம பன்றி அல்லவே. நம்ம மேய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியாம் நாமே. நம்ம எல்லாம் ஆடுகள், நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பார். அதனால நம்ம துப்புரவு, தூய்மையா இருக்கணும். வஸ்திரத்தில், சரீரத்தில், இருதயத்தில் சுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையா இருக்கணும்னு இருக்குது. உண்மை என்னும்
புளிப்பில்லாத அப்பத்தோடே. ஹல்லேலூயா. உண்மை உண்மை. ஹல்லேலூயா. அதான் சாலமன் ஞானி சொல்கிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையா இருக்கிறீங்களா? இருக்க முடியுதா நம்மால? அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையா இருக்கவே முடியல. அதுக்கு தேவ ஆவியை பெற வேண்டும். புருஷனுக்கு மனைவி உண்மையா இருக்க முடியல, மனைவிக்கு புருஷன் உண்மையா இருக்க முடியல, பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மையா இருக்க முடியல. உங்க புருஷன் எங்க வந்தாரா? காணலையா? அவர் உண்மை இல்லை. இஸ் நாட் லைக் வித் காட். எனக்கு தெரியும். கடந்த வாரமே ஆவியானவர் என்னோட சொன்னார். அவர் சரியில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். உன் புருஷன் சரியில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். மனைவி சரியில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எச்சரித்தாரு, திருந்தவே இல்லை. ஆண்டவர் பார்த்தாரு, இவனாலெல்லாம் வச்சுட்டு இருந்தா சரியா, தூதனை அனுப்பி தூக்கி வீசிட்டார். வெளியே புளிச்ச மாவை வச்சு பஸ்கா ஆசரிக்க கூடாது. அப்படி ஆசரிச்சா சாவு நேரிடும் என்று பைபிள்ல இருக்கு. பஸ்கா ஆசரிப்பு புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத புதிய மாவு. ஆமா, துப்புரவு உண்மை. பெற்றோருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்போமா? பெற்றோருக்கு பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் காணல, எங்க போனாளுங்க? அசுத்த ஆவி அவர்களை காத்தடிச்சு கொண்டு போயினதா? இங்க இருந்தவர்களை எல்லாம் எங்க போனாலும் தெரியலையே. பெற்றோருக்கு உண்மை இல்லாத பிள்ளைகள். பள்ளிக்கூடத்துக்கு போனா உண்மை இல்லை, கடைக்கு போனா உண்மை இல்லை, ரேஷன் கடைக்கு போனாலும் உண்மை இல்லை. நம்ப முடியாத காலம். அந்த பெண்ணு போனா எங்க போனாலோ, எவர்கிட்ட பேசுவாளோ யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான். உண்மை இல்லை, யாரையும் நம்ப முடியல. தில்லுமுல்லுந்தான், உண்மை கிடையாதுங்க. ஆமா, நான் எத்தனை கேஸை பார்த்துக்கிட்டு ஆபரேஷன், மேஜர் ஆபரேஷன் முடிச்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்து ஒதுங்கி போவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய ஓடப்படணும். பெற்றோருடைய பொறுப்பு. உங்க பிள்ளைங்க உண்மை இல்லாமல் இருந்தால் யூ ஹேவ் டு கரெக்ட் யுவர் சில்ட்ரன். அதுக்கு நான் வரமாட்டேன் இனிமேல். அப்படிப்பட்ட காரியங்களை இனிமேல் நான் தலையிட மாட்டேன், ஈடுபட மாட்டேன் என்பதை மறுபடியும் சபையின் மக்களாய் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க பிள்ளைகளை உண்மை உள்ள பிள்ளைகளான்னு நீங்க பார்த்துக்கிடுங்க. புருஷன்மார் தான் உங்க மனைவி உண்மையான்னு பார்த்துக்கிடணும். நீங்க தான். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு see that your wives are faithful. உங்க மனைவிமார் உண்மையா இருக்கிறாங்களா இல்லையா என்பது நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க புருஷன்மார் உண்மையா இல்லையா என்பது நீங்க பார்த்துக்கிடுங்க. அதுக்காக நான் சிஐடி வேலை பார்க்க முடியாது. நீங்க ஏதாவது பிரச்சனை இருந்து சொன்னீங்கன்னா ஜெபம் பண்ணலாம். அதுக்காக உங்க புருஷன்மார்கிட்ட நான் மோத முடியாது, சண்டை போட முடியாது. இந்த வேலையை எனக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இவர்களை உண்மையுள்ளவர்களாக மாற்றும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே உண்மையுள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. உண்மை இல்லையே. கடன் வாங்கிட்டு எனக்கு நினைவு வந்து விட்டது. ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியூரில் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் ஒரு ஊழியக்காரனை முன்னிறுத்தி ஒரு விசுவாசி 7,000 ரூபா கடன் வாங்கினார். அவர் கடன் வாங்கி, ஐயா நான் ஒரு மாசத்துல கொடுத்துறேன்னு சொல்லி கடன் வாங்கினவர் கடனையே திருப்பி கொடுக்காம வேற ஒரு சபைக்கு போயிட்டார். அவரை ஒரு நாள் இரவு வேளையில நான் சந்தித்த வேளையில என்கிட்ட ரொம்ப அன்பா விசாரித்தார். ஐயா நல்லா இருக்கிறாங்களா, அம்மா நல்லா இருக்கிறாங்களா? ஐயா சொல்லிட்டா நான் சபைக்கு வந்துடுறேன்னு சொன்னார். நான் போய் அந்த அம்மாட்ட சொன்னேன். அந்த அம்மா சொல்றாங்க, அவன் முதலாவது பணம் கடன் வாங்கினால ஊழியக்காரன் முன்னில வச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் சபைக்கிறான். முதல்ல பணத்தை கொடுக்கட்டும். அநியாயமாய் வாங்கினது உண்டானா நாளத்தினையாய் திரும்ப கொடுக்கிறேன்னு சகையும் சொல்லுகிறான். அது கரெக்ட், அதுதான் கரெக்ட். அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல, கரெக்ட். இப்ப உண்மை கிடையாது. இல்ல கடன் வாங்கிட்டு என்ன கடன் வாங்கினானா, நான் உனக்கு அந்த இடத்தை பத்திரம் பண்ணி பதிவு பண்ணி தாரேன், கடன் வாங்கியாச்சு. அங்க உனக்கு ஒரு வீடு கட்டி தாரேன், பணம் வாங்கியாச்சு. பணம் என்னாச்சு? அண்ணே நீங்க உங்களை பணம் கொடுத்து ரொம்ப நாளாச்சு இல்லை, என்ன அண்ணே நீங்க ஒன்றும் கட்டி தராம இருக்கிறீங்க, என்னடா அடிச்சிருக்கிற வரிஞ்சு கட்டியாச்சு. அவன் பெரிய பக்த சிரோமணியாக தன்னை நடிக்கிறான். இந்த உண்மை இருக்காப்பா. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்று இருக்காம உனக்கு கடந்த கால வாழ்வு பிரச்சனை ஜாதக புஸ்தகம் நம்மிடத்தில் வந்து சேர்ந்து இருக்கிறது. பேஸ்புக்ல எல்லாமே தெரியுது. எந்த பயலை பற்றியும் பேஸ்புக்கில் தட்டிட்டு அங்க தெரிஞ்சிருந்தாமே. பேஸ்புக்கை பற்றி சொல்லிதான் பெரிய பிரச்சனையே சபையில உண்டானது. பேஸ்புக்கை பற்றி இன்னைக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. நான் என்ன பண்றது? எவனுக்கு பேரையும் சொல்லுங்க. அவன் பேர் பேஸ்புக்கில் இருந்தா நான் அவனுக்கு அக்கெல்லாம் எடுத்து தரேன், சொல்லி தரேன். உண்மை இருக்காப்பா, உண்மை இருக்க. ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களை அறிவார். உண்மையா இருந்தால் ஆசீர்வாதம் தாராளமாய் வரும்.
உண்மை இல்லாட்டா எல்லாம் தலைகளா போயிடும். ஆமாங்க, குடும்பத்தில் நம்ம உண்மையை காத்துக்கிட்டோம்னா ஆண்டவரும் உண்மை உள்ளவர், ஆண்டவர் உண்மையை காக்கிறவர். அல்லேலூயா. அவர் உண்மையாய் செவி கொடுப்பார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. ஒருவேளை சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ கொஞ்ச நாளா வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதாவது வேலை கொடுப்பீங்களா? வேலை தருவீங்களா? ஏதாவது வேலை இருக்கா? பாஸ்டரே ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்கிறாடா. நீ உண்மையா இருந்தா உனக்கு வேலை தேடி வரும். தேவன் உன்னை போஷிப்பார், ஆண்டவர் உன்னை போஷித்து நடத்துவார். உண்மை இல்லப்பா, தொழிலில் உண்மை இல்லை, வேலை ஸ்தலத்தில் உண்மை இல்லை, வேலை செய்கிற இடத்திலேயே கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாக நீ பாவம் செய்கிற. உனக்கு வாழ்க்கை முன்னேறது ரொம்ப கஷ்டம். உனக்கு வாழ்க்கை முன்னேறணும்னா கரெக்ட் யுவர் லைஃப் டுடே. உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணு. யூ வாண்ட் டு பி வெரி பாப்புலர், யூ வாண்ட் டு பி வெரி பாப்புலர், யூ வாண்ட் டு பி வெரி ரிச். பணக்கார ஆகணும்னு விரும்புறீங்களா? பணக்கார பாஸ்டர் எங்க இருக்கிறாரு, எந்த சபைன்னு கண்டுபிடிங்க, அந்த பாஸ்டரோட சேர்ந்துடுங்க. யூ வாண்ட் டு பி வெரி பாப்புலர், யூ ஸ்டாண்ட் வித் பிரதர் மோகன் சி லாசரஸ். ரொம்ப பேர் புகழ் பெற்றவர்களா மாறணும்னா உங்க வைபவங்களுக்கு இனிமேல் வரும் நாட்கள்ல ஒன்றில் மோகன் சி லாசரஸ் அண்ணனை கூப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா பிஷப் பெர்க்மான்ஸை கூப்பிடுங்க, அவங்க பக்கத்தில் நில்லுங்க. You will become very popular. Hallelujah. அதை தாண்டி இன்னொரு அண்ணன் இருக்கிறாரு, ஆசீர்வாதம் டிவியில் வருவார், அண்ணன் ஆலம்பால். அவரை கூப்பிட்டுட்டா யூ கேன் பிகம் வெரி பாப்புலர். நீ பாப்புலர் ஆகி கடைசியில் டப்பாங்குச்சி நீ நரகத்துக்கு போய் சேர போற. ஜூடாஸ் காரியத் was so popular in the days of Jesus. இயேசுவின் நாட்களில் யூதாஸ் காரியத் ரொம்ப பாப்புலர் மேன். அவன் கடைசியில் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே குடல் சிறந்து நான் கொண்டு செத்தான், நரகத்துக்கு போயிட்டான். ரொம்ப பாப்புலர் ஆகணும்னு விரும்புறவங்க அதுக்கு வழியெல்லாம் இருக்கு, அதுக்குள்ள வழியெல்லாம் நிறைய இருக்கு. உண்மையா வாழ்ந்தா போதுங்க. நம்ம ரொம்ப பாப்புலர் ஆகணும்னு அவசியம் இல்லை, நம்ம பெரிய பணக்கார ஆகணும்னு அவசரம் இல்லை. ஹல்லேலூயா. எப்படி இருக்கு உடல் நிலைமையெல்லாம்? எப்படி இருக்கு? ரொம்ப முடியலைங்க, உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, என்ன செய்யணும்னு ஒன்றும் தெரியல. யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் பர்சன். நீ உண்மையா இல்லை, யூ ஆர் எ ஃப்ராட். நீ பயங்கரமான பித்தலாட்டம். நடிக்கிற நடிகர், நடிக்கிற நடிகைகள். God cannot bless such people. Remain faithful in your studies. பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு வேற எங்கேயாவது சுத்தக்கூடாது, வேலை பார்க்க போறேன்னு வேற ஏதாவது வேலைக்கு போயிடக்கூடாது, தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது தொழில் பார்த்துடக்கூடாது. வேற வேலை தொழில் பார்க்கறாங்களாமே. ஆமா, நாங்கள் செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வருகிறோம், எங்களுக்கு சுகமே இல்லை. அப்படி ஆண்டவரோட செய்ய சொன்னாரா? செய்யத்தகாதவளை செய்ய ஆண்டவர் சொன்னாரா? உண்மையா இருப்பா, உனக்கு தொழில உண்மையா இரு, தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையா இரு. God will strengthen you. Hallelujah. அவர்கள் முதிர் வயதிலும் கனிந்த புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். Hallelujah. ஒரு நன்மையும் குறைபடாதப்பா. உண்மையா வாழ்ந்து பாரு, உண்மையா இருந்து பாரு, ஆசீர்வாதம் தேடி வரும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமோ? 7 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அப்படியா? எப்படி கடன் வந்தது? நீ உண்மை இல்லாத போக்கிரி, நீ உண்மை இல்லாதவன். ஆமா, உண்மை இல்லை. எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு தெரியுமா? அவதான் என்ன ஃபெயில் ஆகி போட்டா. எவன் ஃபெயில் ஆக்குறான் அவனை? உனக்கு அப்பன் உனக்கு அம்மையும் தான் உன்னை ஃபெயில் ஆக்குறாங்க. நானும் இல்லை, என் குடும்பமும் இல்லை. யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் ஸ்டடீஸ். நீ படிக்க மாட்டேன், அராஜகம் பண்ணுவேன், ஆணவம் பண்ணுவேன், திமிர் தண்டி பண்ணுவேன். உனக்கு அப்ப போய் பிச்சலாட்டம் பண்ணுவான். தம்பி அண்ணன் பாஸ் ஆயிட்டான், அண்ணன் கணக்கு தவிர எல்லாத்துலையும் பாஸ் ஆயிட்டான், அண்ணன் 2 தடவை கணக்கில் ஆகட்டும். உண்மையாயிரு தம்பி, எப்பா நீ உண்மையாயிரு, உன் படிப்புல உண்மையாயிரு. படிக்க இறங்கிட்டேன்னா படிப்ப உண்மையாயிரு. தொழில் செய்யறான தொழில உண்மையாயிரு. கலப்படம் பண்ணாத, ஏமாத்தாத, தில்லுமுல்லு பண்ணாத, உண்மையாயிரு. பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் சுப்பீரியர்ஸ். எனக்கு வேலை போய் போச்சு. எங்கிட்ட ஒரு பெரிய மனுஷன், ஒரு அதிகாரி ஒரு நாள் வந்திருந்தார். அவர் வெளி மிஷினரி ஊழியத்துக்காக அவருடைய சஃபாரி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு கொடுக்க வந்திருந்தார். வெரி குட், நல்ல மனுஷன். அவர் சொல்றாரு,
பாஸ்டர், டு யூ நோ தட் பர்சன்? அந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியுமே. அவர் நல்ல குணம் உள்ளவர். ஆமா நல்ல குணம். அவர் பிசினஸ்லயே உண்மை கிடையாது. ஆம்பே பிசினஸ்லயே அவர் பயங்கர ஃப்ராட் வேலை பார்த்துட்டார். அவரை ஆம்பே பிசினஸ் பீப்புள் கலத்தி விட்டுட்டாங்க. வேற என்ன ஆச்சுன்னு, he lost his job. அவருக்கு வேலையை இழந்து போயிட்டார். He was not faithful in his job. How long you can remain unfaithful in your work? எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு மனுஷனை நான் அறிவேன். அந்த மனுஷன் சாதாரணமான ஆள் இல்லை. நம்ம சபையில இருந்துட்டு இருந்த போக்கிரிகளுக்கெல்லாம் ஒரு கூட்டாளி. அவன் மதவெறி பிடித்தவன். அவன்கிட்ட இருந்த விஷம் எவ்வளவு தெரியுமா? அவன் செய்த வேலைகள் எல்லாம் ஏமாத்துறான். நான் இஸ்ரவேலின் தேவனை சேவிக்கிறேன் அல்லவா, அவனுக்கு நான் தலை குனிவதில்லை. ஆண்டவரிடத்தில் நான் சொன்னேன், இவன் வெட்கி நாணி தலை குனிபடியா நீ செய்யும். பெரிய பதவியில் இருந்தவன், ஒரு நிர்வாக பொறுப்பில் இருந்தவன். அவன் வெட்கி நாணி தலை குனிபடியாய் தேவன் முதலாவது செய்தார். இரண்டாவது, அவன் கையுமாக தில்லுமுள்ளு பண்ணினதில் பிடிபட்டான். He was sent out of the institution. அவன் தன்னுடைய ஸ்தாபனத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டான். He is nowhere. உண்மையா இருந்தா வேலை தேடி வரும், உத்தியோகம் தங்கும், படிப்பு நன்றாயிருக்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எங்களுக்கு சுகமே இல்லை, எங்களுக்கு உயர்வே இல்லை. ஒரு பக்கத்தில் சம்பாதிக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து கொடுக்கிறோம். வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை இருப்பார். பாஸ்டர், உங்களுக்கு பெயிண்ட் வேணுமா? யார் கேட்கிறா? விசுவாசி கேட்கிறா. எங்கே கிடைச்சது? நீங்க கடையில வாங்கினீங்களா? இல்ல. இல்ல உங்க வீட்டுக்கு அடிக்கிறதுக்கு கூடுதலா வாங்கினீங்களா? இல்ல. அங்க ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தேன். அவன் எனக்கு சம்பளத்தை சரியா தரல. அவன்கிட்ட இந்த 2 லிட்டர் 1 லிட்டரா 2 லிட்டரா தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு வேண்டாம், அந்த பெயிண்ட் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமாங்க, நமக்கு வேண்டாம். சார் இளநி வேணுமா சார்? 5 ரூபாய் இளநி மெயின் ரோட்டில் விற்கிற விலையில நமக்கு ரோட்டில் 2 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு மூட்டை நிறைய இளநி வாங்கி குடிக்கலாமா? ஹல்லேலூயா. உடம்புக்கு குளிர்ச்சி அல்லவா? இளநி குடிக்கிறது நல்லதல்லவா? அங்கே புயல் வீசின வேளையில ஆரஸ்வதி மரம் விசுவாசிகள் வீடுகளில் எத்தனை பேருக்கு வீட்டுக்கு வந்ததல்லவா? அங்க விறகு அடுப்பில் வைத்து எரித்து அதை சுவைத்து சமைத்து சாப்பிட்டு கல்லறைக்கு சென்று விட்டார்கள் அல்லவா? உயிரோடு இருக்கிறார்களா? உண்மையா இருந்தா உயிரோடு இன்னும் இருக்கலாமே. உண்மையா இருந்தா இன்னும் உயிரோடு இருக்கலாம். நீடித்த நாட்களோ திருப்தியாகுவார். ஹல்லேலூயா. யூ ஆர் எ ஹிப்போக்ரைட். மாய்மாலக்கா. அவங்க ஸ்லாப் போட்டிருந்தில்ல, வடிகால் வாரியம் அந்த சைடுல எத்தனை வயலுக்கு வீட்டில் குளிக்கிறவங்க கொண்டு கிளப்பி போட்டிருந்தான். ஆண்டவர் பார்த்தார், அப்படிப்பட்ட பயெல்லாம் இந்த சபைக்கு வேண்டாம். இந்த சபையில வைக்கல, அவனை கிளப்பிட்டார். கமிஷன் வாங்குற சம்பளத்துக்கு ஒருத்தனை கூட்டிட்டு போறியா? இவனுக்கு 400 ரூபாய் சம்பளம்னு சொல்லி கூட்டிட்டு போறியா? என்ஜினியர் 400 ரூபாய் தராரா? இதை குடியப்பா, உனக்கு சம்பளம் இதை குடி. இங்க வவுச்சர்ல ஒரு கையெழுத்து, அங்க கொடுக்கறது இன்னொரு சம்பளம். இதுக்கு பேர் தான் கொடுமை, இதுக்கு பேர் தான் அநியாயம். உண்மையா இருந்தா உண்மை என்கிற புதிய மாவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நானும் சில ஆண்டுகள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்ம நீதியா வாழணும், நம்ம உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு வேலை தருகிறேன். உங்க பாஸ்டர் சிபாரிசு பண்ணுகிறபடியினால் உங்களுக்கு டீச்சர் போஸ்டிங் தருகிறேன். நீங்கள் இன்னைக்கே டியூட்டி ஜாயின் பண்ணி விடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. பாஸ்டர் சம்பளம் எவ்வளவு? சம்பளம் உங்களுக்கு தருகிறேன். அதில் அக்யூட்டன்ஸ் ரெஜிஸ்டரில் அதில் ஒரு கையெழுத்து போடுங்க. 2000 ரூபாய் கையெழுத்து போட்டாச்சு. 2000 ரூபாய் கையில் கொடுக்கப்பட்டது. 1200 ரூபாய். 800 ரூபாய் நமக்கு ஒரு கமிஷன் தானே, பள்ளிக்கூடம் நடத்துறோம் இல்லையா? அதுக்காக வேற ஒன்று. பாஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க பிஎஃப்ல ப்ராப்ளம் ஃபண்டில் பணம் போடலன்னு சொன்னீங்கல்ல, அந்த பணத்தை எனக்கு கொஞ்சம் கொடுத்தா கடனுக்கு எனக்கு கடன் தீர்க்கிறதுக்கு உதவியா இருக்குமே. இன்னும் விசுவாசி போய் தேவ மனுஷன்கிட்ட கேட்டா, தேவ மனுஷன் ஒரு நம்பர் கொடுக்குறாரு. இந்த நம்பரை வச்சு தஞ்சாவூரா திருச்சியா மறந்துட்டேன், திருச்சின்னு நினைக்கிறேன். இந்த நம்பரை வச்சு 374 எழுதி வச்சிருக்கேன். இது பாட்டுக்க நம்பர். இந்த நம்பரை நீ சொன்னேன்னா அங்க உனக்கு கொடுத்துருவாங்க. அங்க போய் சொன்ன கேட்ட, அப்படி ஒரு நம்பர் இல்லை, அப்படி ஒரு அத்தியாயம் இல்லை, அப்படி ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை.
பாஸ்டர் நாங்கள் போயிட்டு அழைச்சிட்டு வரேன், அப்படி ஒரு நம்பரும் இல்லை, அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க பாஸ்டர். நீங்கள் எப்படியா? நான் உனக்காக ஜோம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் உங்க கடனை தீர்ப்பார், ஆண்டவர் கடனை தீர்ப்பார். சோத்திரம் அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் உங்க கடனை தீர்ப்பார். அல்லேலூயா. உண்மையா இருங்கப்பா. 5 பேரை வச்சு வேலை வாங்குறா, உண்மையா இருங்க, உண்மையா இருங்க. இங்கதான் எனக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருகிற இடமாக தெரிகிறது. இங்கெல்லாம் அந்த புளிச்ச மாவு நாத்தம் அடிக்குது. புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை. அல்லேலூயா. பஸ்கா ஆசரிக்கிறது எப்படின்னு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. அதுதான் இங்க உள்ள குழப்பமே. பஸ்கா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. புளித்த மாவல்ல. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Knowing that our old man was crucified with him, we should no longer be slaves of sin. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன், the old man was crucified with him. பழைய மனுஷன், பழைய மனுஷனாக இங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? உங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை சொல்றாரு. இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுட்டானா? பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சாச்சா? சிலுவையில் அறையப்பட்டிருக்கா? கைகள் சிலுவையில் அறையப்பட்ட கைகள் தானா? சில ஆணிகள் கடவப்பட்டதா? கால்களிலே ஆணிகள் கடவப்பட்டதா? பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எந்த மனுஷன்? பழைய மனுஷன். இனி அவன் செயல்பட முடியாது. இனி பழைய மனுஷன் அல்ல, இனி நான் அல்ல. இட் இஸ் நாட் ஐ பட் கிரைஸ்ட் ஹூ லிவ்ஸ் இன் மீ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் உண்மையான நிலைமை. இனி யாரு? இனி நான் அல்ல பிழைப்பதனிலே, கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னில் ஜீவிக்கிறார். பழைய மனுஷன் அல்ல. சிலுவையில் அறையுண்ட ஒரு வாழ்க்கை. என்னால உனக்கு தீமை செய்ய முடியும், என்னால உனக்கு ஓத்திரம் கொடுக்க முடியும். I can write lot of anonymous letters. Thereby I can make many people to be out of service. வேலையெல்லாம் ஆக்க முடியும். அவன் பிழைப்பில் மண்ணு போட முடியும். Whereas these hands are crucified with Christ. God is there to judge ungodly people. தேவனற்றவர்கள் அவங்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். சில இடங்களில் சில காரியங்களை நான் கேட்கும் பொழுது, அறியும் பொழுது அவசரம் ஆவேசம் வந்துவிடும். நம்ம கை செயல்படக்கூடாது. இது ஏங்காது, சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அதனால மொட்டை கடிதாசி எழுத முடியாது, அனானிமஸ் கால்ஸ் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. மொட்டை கடிதாசி எனக்கு நினைவு வந்து விட்டபடியால் நான் மிகவும் வருத்தத்தோடு சொல்கிறேன். ஒருவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்படியான ஒரு நேரம் திருமணத்துக்காக அந்த பொன் வீட்டாரை பார்த்து நான் பேசி எல்லாம் ஒழுங்காகிவிட்டது. அவன் என்ன பண்ணிவிட்டான் என்றால், அந்த பொண்ணுடைய தகப்பனிடத்தில் 2 முறை தன்னுடைய சத்தத்தை மாற்றி வேற யாரோ பேசுகிறத போல பேசி, பொண்ணின் தகப்பனார் தன்னுடைய மாமனாரே ஏமாற்றி போட்டான். அவர்களும் நாட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பழைய மனுஷன் பயங்கரமான போக்கிரி மனுஷன், பழைய மனுஷன் தீமை செய்கிற மனுஷன், பழைய மனுஷன் ஆள் மாறாட்டம் பண்ணுகிறவன். பழைய மனுஷன். நீ இப்ப புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட பிறகு லோக்கியமா இருந்தா அது போதும். பழைய மனுஷனாக நீ வந்த வேளையில நீ என்ன விதத்திலே வந்தாய் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். நீ அழைத்து கொண்டு வந்த ஆளும் எந்த நிலைமையில் உன்னோடு வந்தது என்பதை நான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். Your friend's wife was conceived dash dash dash. அதுக்கு மேல உள்ள வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பவில்லை. புரிந்து கொள்ள தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீ உன்னுடைய நண்பனுடைய மனைவியையும் அழைத்துக் கொண்டு வந்தாய். அவள் வயிற்றிலே குழந்தையும் இருந்தது. அந்த குழந்தையை மருத்துவர் சொல்கிறார் என்று ஆலோசனை சொல்லி குழந்தையை நீ கரைத்து விடும்படி
தூண்டும்படியாய் செயல்பட்டு குழந்தையை கரைத்து விட்டாய். அது பழைய மனுஷனுடைய சுபாவம். பழைய மனுஷன் செய்கிற வேண்டாத வேலை அதல்ல. இப்ப புதிய மனுஷனாக இப்பொழுது வந்து விட்டாயா? பாவகாரியங்களுக்கு கை கொடுக்காமல் உடன்படாமல் நீ ஒதுங்கி விடுகிறாயா? துணிகரமான பாவங்களுக்கு ஒரு அடியேற விலக்கி காரும் அவர்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறாரே. இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட நிலைமையில இருக்கிறாயா? அடிச்சிருவேன், பிச்சிருவேன், குச்சிருவேன், கொன்னிருவேன், எடுத்துருவேன். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டபடியினால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. பழைய மனுஷன் ஹல்லேலூயா. அவன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இப்ப எவன் என்ன பேசினாலும் நீ யூதருடைய ராஜாவானால் இறங்கி வா, உன்னை நீ ரட்சித்துக் கொள். ஒரு பதில் வரவில்லை சிலுவையில் இருந்து. நீ யூதருடைய ராஜாவா? ஜீசஸ் வாஸ் குவைட். முகத்தில் துப்பினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். he was quiet. அதான் சிலுவையில் அறையுண்ட வாழ்க்கை. அவருடைய தப்பு இருக்கும், அவருடைய தப்பு இல்லை, அவர் பேச வேண்டியதான. ஒரு தேவ ஊழியக்காரனை நான் அறிவேன். அவர் பைபிள் காலேஜ் படிக்கிற வேளையில அவருடைய ரூம் மேட்ச் வந்து பாஸ்டர் பால் தங்கையா. அந்த அவருடைய கல்வியாண்டு பைபிள் காலேஜ் படிச்சு முடிக்கிற வேளையில 1/2 மணி நேரம் அழுது கொண்டே பாஸ்டர் பால் தங்கையா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். உன்னுடைய ஊழியத்திலே அவமானம் நிந்தை காத்திருக்கிறது, நீ சகிப்பாயான்னு அவர் கேட்டுட்டு அவரே அழுகிறார். 1/2 மணி நேரம் தீர்க்க தரிசனம். அந்த சகோதரர் படிப்பெல்லாம் முடிச்சு ஊழியத்துக்கு வந்தார். அவருக்கு காத்திருந்தது வெகுமானம். அவருடைய சபையில 32 குழந்தைகளை VBS கலைத்துக் கொண்டு வந்த ஒரு வாலிப பெண் ரட்சிக்கப்படாத ஒருவனோடு தொடர்பு வைத்து அவள் வாழ்க்கையிலே அவமானத்துக்குள்ளாகி விட்டாள். பெரிய பிரச்சனை. ஊரெல்லாம் பேரெல்லாம் அந்த பாஸ்டர் தான், அந்த பாஸ்டர் தான், அந்த பாஸ்டர் தான். ஆனா இந்த பாஸ்டரை வாயை திறக்கல. ஊரெல்லாம் கேட்கிறாங்க, அவர் உண்மை என்ன, அவர் இல்லைன்னா அவர் வாயை திறந்து சொல்லட்டுமே, அவர் சொல்லட்டுமே. ஊருக்கு வாயை மூடுறதுக்கு ஆண்டவர் சொல்லல. அந்த ஊழியக்காரர் அமைதியா இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி ஒரு முயற்சி தான். அந்த பொண்ணுக்கு குழந்தை, ஆண் குழந்தை, 9 மாத குழந்தை. நாகர்கோவில் கோட்டார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிசேரியன் பண்ணுக்கு முன்னால அந்த துஷ்டனும் அவனுடைய நண்பர்களும் சொல்றாங்க, உனக்கு ஒரு விசுவாச கல்யாணம் நம்ம எடுத்துக்கணும், நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒரே ஒரு வார்த்தை. அவளால் சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு தெரியும் அல்லவா. சுருக்கமாய் சொல்லுகிறேன், அவள் ஆத்மா நஷ்டப்பட்டது. ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே தேவன் மகிமைப்பட்டார். துஷ்டன் கழுத்து துண்டிக்கப்பட்டு அவன் சிரச்சேதம் பண்ணப்பட்டான். அவன் ஊழியக்காரனுடைய ஆட்கள் இல்ல, அவன் இன்னொரு கோஷ்டியோட மோதனா அவங்க கழுத்தை ஒரே வெட்டா வெட்டி கீழே போட்டாங்க. பொன்னப்பன் ஒரே துண்டாக துண்டிக்கப்பட்டு போனான், செத்து போனான். கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் இனி நீதி, நியாயம், விளக்கம், அகராதி இதெல்லாம் தேவையில்லை. அவருடைய குறை இல்லை, குற்றம் இல்லைன்னு அவர் விளக்கம் சொல்லட்டுமே. நீ வா, நான் உனக்கு விளக்கம் சொல்லித்தாரன், பைபிள் எடுத்துட்டு வா. நமக்கு விளக்கம் இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்கு. சிலுவையில் அறையுண்டே. ஹல்லேலூயா. என்ன ஒரு விளக்கம் நீங்க சொல்லலாம் இல்லையா? சொல்லுவோமே. நம்ம கோர்ட்ல போனா சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் தான் பழைய மனுஷன். செத்தான், புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிந்து விட்டது என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ரோமர்கள் நிறுவனம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம் எப்படின்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். தாய் தாப்பனை தூஷிக்கிறவன கல்லால் அடிச்சு கொண்டு ஓடுவாங்க, ஓய்வு நாள மீறவன கல்லால் அடிச்சு கொண்டு ஓடுவாங்க. இப்ப நம்ம என்ன ஆகியிருக்கிறோம்? பழமையான எழுத்தின்படி புதுமையான ஆவியின்படி நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கிருபையின் பிரமாணம் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறது. பழைய எழுத்தின்படியானால் நம்ம எப்பொழுதே கல்லால் அடிச்சு கொண்டிருப்பாங்க.
இப்ப புதுமையான ஆவியின்படி நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களால் விடுதலை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்கு தான் அடிமைகள். அல்லேலூயா. ஆமா, பழைய எழுத்து அப்படி அல்ல. கண்ணுக்கு கண் கல்லுக்கு கல். நீ இப்படி செய்தியா, நான் அப்படி செய்தேன். நீ ஒழுங்கா இருந்தா இல்லைன்னா உங்க அப்பா வீட்டு பார்த்து போயிடும். என்னோட ஒரு நாள் வாழ முடியும்னா இல்லைன்னா அவனை விவாகரத்து பண்ணி விடுவேன். அமெரிக்கா சிஸ்டம் தாங்க. அமெரிக்காவில் அப்படிதான். 6 மாசம் வாழுவான், 7 மாசம் வாழுவான், பரவாயில்ல கழுத்து விட்டுட்டு இன்னொருத்தையும் கட்டுவான். அவன் போனான். எவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு நம்ம மாத்திரம் இல்லையா? ஆமாங்க. பழைய நியாயப்பிரமாணம்னா அதுல என்ன இருக்கு தெரியுமா? அதுல உள்ள ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். ஒரு ஸ்திரீ பாவத்தில் அகப்பட்டவளிலிருந்து விடுபட்டால் அவளுடைய பாவ வாழ்க்கை நிமித்தம் அவளை தள்ளிவிடலாம். அப்படி மோசேயினுடைய பிரமாணத்தில் இருக்குது, பிரமாண பத்திரத்தில் இருக்குது, அங்க டாக்குமெண்ட்ல இருக்கு. இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறாங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். அப்படி மோசேக்கு பிரமாணத்தில் தள்ளிவிடலாம்னு எழுதியிருக்குது இல்லையா? அது எதனால எழுதியிருக்குன்னா அவருடைய இறுதிய கடிதத்தின் நிமித்தம் அப்படி எழுதினார். இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு செத்து கிருபையின் பிரமாணத்தில் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தை உங்களிடம் இருக்கக்கூடாது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. பழைய பிரமாணம் அப்படி இல்லை. ஒரு நாள் ஒரு ஊர்ல சில ஊழியக்காரங்க எல்லாம் இருந்து ஆராய்ச்சி பண்றாங்க. புருஷனால் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் அவளோட விபச்சாரம் பண்ணுகிறான். அப்படி பயங்கர ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெரியாதனமா அந்த ஊர்ல அந்த நேரத்தில் நான் போய் சேர்ந்திருக்கேன். அவங்க சொல்றாங்க, புருஷனால் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் அவளோட விபச்சாரம் பண்ணுகிறான். அது எப்படின்னா, அவள் தவறான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவளை புருஷன் தள்ளிவிட்டான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை ஒருத்தன் விவாகம் பண்ணினான் என்றால் அவளோட விபச்சாரம் பண்ணுகிறான். சிம்பிள் திங். அதை புரியாம மண்டியை முடிச்சு பிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. நிறைய விஷயம் தெரியாது, நிறைய பைபிளே தெரியல. பாவம். தமிழ்ல உங்களுக்கு புரியுதா? தமிழ் புரியுதா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனைக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாதுல்ல. அதான் நீங்க முழிக்கிறது, மொழின்னு முழிக்கிறது. இல்ல, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் அப்படிதான். தகப்பன தாயை தூஷித்தா அடி, கல்லால் அடிச்சு அவனை கொல்லு. ஓய்வு நாள மீறினா அவனை கொல்லு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இந்த புதிய எழுத்தின்படி அப்படி கிடையாது. எல்லாம் மன்னிக்கும் சிந்தை. அல்லேலூயா. அதுதாங்க நாம் மற்றவருடைய தப்பிதங்களை நாம் மன்னியாது இருந்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். As that you were a very big saint, you are pretending. நீ ஒரு பெரிய பக்தனை போல காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You too lived in sin. The Lord knows. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவன் ஆகிறதில்லை. நம்ம பெரிய யோக்கியர்களாக நம்மை நினைத்துக் கொண்டு மற்றவர்களை அயோக்கியர்களாக நினைத்து நாம் ஒரு நியாய தீர்ப்பு. டோன்ட் மேக் எனி ஜட்ஜ்மெண்ட். இப்ப என்ன செய்யலாம்? அப்ப நியாய பிரமாணத்துக்கு மறித்தோம். இப்ப புதிய பிரமாணம் இருக்குது, அதன்படி நம்ம பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். இப்போ ஒன்றுபட்டு வாழலாம், சமாதானமாய் வாழலாம், சந்தோஷமாய் வாழலாம். அல்லேலூயா. அடுத்தது ஒரு விஷயம் தெரியுமா? புதிய பிரமாணம் புதிய மனுஷன்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? புதிய மனுஷன்கிட்ட என்ன குணம் இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியும்? புதிய மனுஷன்கிட்ட இருக்க வேண்டிய குணத்துல ஒன்று யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். Hallelujah. A new commandment I give to you, that you love one another. ஒருவர் நீங்கள் அன்பாயிருக்க வேண்டும் என்கிற புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் இயேசு சொன்னார். புதிய மனுஷனிட்ட இருக்க வேண்டிய ஒரு நல்ல சுபாவம். Love one another. Love thy neighbor. உன்னுடைய அயலான உன்னை போல. Love your neighbor as yourself. ஒன்னை நீ எப்படி நேசிக்கிற? Do you love your own wife? உங்க சொந்த மனைவியிட்ட அன்பா இருக்க முடியுதா? Are you able to love your own children? உங்க சொந்த பிள்ளைகிட்ட அன்பா இருக்க முடியுதா?
அன்பா இருக்கணும்னு உள்ளது புதிய கட்டளை. புதிய மனுஷன்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம். பம்பா இருக்கிறதெல்லாம் பழைய மனுஷன் இல்ல நினைச்சிருக்கிறார். அந்த பஸ்ஸை அடிடா, கொளுத்துடா, அந்த கண்ணாடியெல்லாம் நொறுக்குடா, விடாதடா, அவங்க காரை உடைஞ்சி விடுறான். இதெல்லாம் பழைய மனுஷன். இங்கிலாந்து சிந்தாபாத், கம்யூனிஸ்ட் ஸ்பிரிட். சில ஆட்கள் ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்திருந்தா கூட அந்த கட்சியில் உள்ள ஆவி பிடிச்சிட்டு இருக்கு. அது உண்மை, எனக்கு தெரியும். அந்த கம்யூனிஸ்ட் ஸ்பிரிட், அந்த டாங்கி ஸ்பிரிட், அந்த டேட்டி ஸ்பிரிட், அது பயங்கர வேலை காட்டிட்டு தான் இருக்குங்க. ஆமா, அன்பு என்கிற ஒரு பிரமாணம் உங்க ஆண்டவர் சொல்ல புதிய மனுஷன்கிட்ட என்ன குணம் இருக்கணுமா? அன்பு இருக்கணுமா? அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சபைக்கு பவுல் என்ன சொன்னாரு? புருஷர்களே, உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஏன் மனைவிட்டெல்லாம் எனக்கு அன்பா இருக்க முடியாது. எனக்கு அன்பா இருக்கு நிறைய பேர் இருக்கிறாரு, அவங்கள்ட்ட தான் நான் அன்பா இருக்க முடியும். எனக்கு புருஷன் எல்லாம் அன்பா இருக்க முடியாது, அவன் செருப்பில்லாத பையன். எனக்கு அன்பா இருக்கிறதுக்குன்னே கடவுள் வேற ஆளை வச்சிருப்பாரு. நரகத்துக்கு போறவங்க நீ டிக்கெட் வாங்கிட்டியா? ஆண்டவர் ரொம்ப நாள் இந்த சபையில அப்படிப்பட்டவங்கள வைக்க மாட்டார். ரொம்ப நாள் அப்படிப்பட்டவங்கள இந்த சபையில வைக்க மாட்டார். வைக்கல, இன்னும் வைக்க மாட்டார். நீ ஆண்டோட சமயத்தில் நிலைத்திருக்கணும், ஆண்டோட ராஜ்யத்துக்கு வரணும், புது மனுஷனா வாழணும்னா கிறிஸ்துவின் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை நம்பும், அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அவ நாசமா போனோம், அவ வாயில மண் உளரும், அவ பெற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போனோம். அப்படியா? ஏய், உன்னை பாடையில கட்டி கொண்டு வருவாங்க, யாரு நசுங்கி சாவடா. உன்னோட அன்பு இருக்க, உன்னோட அன்பு இருக்க. நீ புது சிருஷ்டியா? நீ புது மனுஷியா? நீ புது மனுஷனா? நாசமா போவடி, உன் வாயில மண்ணுடும். நீயா புது சிருஷ்டி? நீயா புது சிருஷ்டி? ஆசீர்வதிக்க வேண்டிய சபியாதிருங்கள். மனைவியை புருஷன் சபிக்கிறது, புருஷனை மனைவி சபிக்கிறது, பிள்ளைகளை பெற்றோர் சபிக்கிறது. நீ எந்த கரை போனாலும் நல்லா இருக்க மாட்டடா. டே வேண்டாம், அவன் நல்லா இருந்துட்டு போட்டு. நீ தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து அந்த வேலையை செய்யாத. புருஷனா இருந்து மனைவியே வாயில மண்ண போடாத. மனைவியா இருந்து உன் புருஷனை சபிக்காத. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. அதான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டி எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கா? நீ திரும்பி வர மாட்டேடா. டே அப்படியா? நீ பைபிள் வச்சிருக்குதியா? உன்னோட பைபிள் இருக்குதா? பைபிள் படிச்சிருக்குதியா? இயேசு கிறிஸ்து யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ புது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறியா? யூ ஆர் நாட் இன் கிரைஸ்ட். நீ கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. உன் மகனை சாபம் போடுற, உன் பேர பிள்ளைய சாபம் போடுற, உன் மருமகளை சாபம் போடுற. உனக்கு நோக்காடு என்னைக்கு தீரும்? How can the Lord heal your sickness? உன்னுடைய நோயை ஆண்டவர் எப்படி குணமாக்க முடியும்? ஆண்டவருடைய குடும்பத்தை எப்படி கட்டியெழுப்ப முடியும்? You are an enemy to Jesus. நீ கிறிஸ்துவுக்கு ஒரு பகைஞனாக இருக்கிறார். சிலுவைக்கு பகைஞன் நீ. இப்படி 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 கோபம் வரவழ என்னெல்லாம் சாபம் போட்டுறா புருஷனை பார்த்து. கோபம் வரவழ எவ்வளவு சாபம் போட்டுறா மனைவியை பார்த்து. கோபம் வரவழ பிள்ளைகளே சபிச்சிருவாங்க. மண்ணா போவங்கடா. நீங்களும் மண்ணா போவீங்க. தாயை பார்த்து சபிக்கிறது, தகப்பனை பார்த்து சபிக்கிறது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உனக்கு தெரியுமா? தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவருடைய கண்களை கழுகு தின்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. அது தெரிஞ்சுக்க. புது சிருஷ்டினா புரியுதா? அன்பே பிரதானம். ஹல்லேலூயா. அன்பே பிரதானம். அடுத்து புது சிருஷ்டி என்ன செய்வாங்க தெரியுமா? 33ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஹல்லேலூயா. Sing to him a new song. 144ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, I will sing a new song to you, O God. ஆண்டவரே, உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன்னு சொல்றாரு. புது சிருஷ்டின்னா என்னன்னு புரியுதா? புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. நோ மோர் சினி சாங். சினிமா பாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சா? போயிட்டா? வீட்டுல சினிமா பாட்டு பாடுதா? நீங்க பாட்டு உங்களுக்கு வருதா?
கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு தான் புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. ஆண்டவர் சொல்லார், சகலத்தையும் புதிதாக்குறேன். புதிய வானம் இறங்கி வரப்போகுது. அம்மா, புது சிருஷ்டியானவங்க தான் அந்த புதிய லோகத்தில் போக முடியும். அது தெரியாதா? அதை சொல்லி முடிச்சிடறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. Now I saw a new heaven and a new earth. புதிய வானம் புதிய பூமியை கண்டேன். அடுத்து 2ஆம் வசனம், நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. I saw the holy city New Jerusalem coming down out of heaven from God. புதிய எருசலேம், புதிய வானம் புதிய பூமி இறங்கி வர காண்கிறார் யோவான் அப்போஸ்தலன். புதிய எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக இறங்கி வருகிறது. புது சிருஷ்டியாக இருக்கிறவங்க தான் அங்க போக முடியும். ஹல்லேலூயா. பழைய சிருஷ்டி பழைய சுருட்டெல்லாம் போக முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க புது சிருஷ்டியாக மாறினா அந்த புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. புதிய எருசலேமில் பங்கு கொள்ளலாம். ஹல்லேலூயா. போமா? ஆர் யூ ரெடி? புது சிருஷ்டியா வாழ விரும்புறீங்களா? இல்ல ஹோம் 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 சாக்கடையில தான் நமக்கு வாசஸ்தலமா? புது சிருஷ்டியே காரியம். விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, மத சடங்குகள் ஒன்றுமில்லை. கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் ஒன்றுமில்லை, கொண்டாடாட்டாலும் ஒன்றுமில்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே உள்ள ஐக்கியம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. ஹல்லேலூயா. புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. புதிய வானம் புதிய பூமி தோன்ற போகிறது. ஆண்டவர் வரப்போகிறார். அந்த அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக புதிய எருசலேம் இறங்கி வர காண்கிறார் யோவான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். புதிய சிருஷ்டிகளுக்கு தான் போக முடியும். நியூ அட்மிஷன்ஸ் கம் ஆன். புது சிருஷ்டிகள், நியூ கிரியேஷன். வெல்கம் டு நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. புது சிருஷ்டிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி கூப்பிடுவார். ஹல்லேலூயா. பாவத்தில் வாழ்ந்து உலகத்தில் வாழ்ந்து பழைய மனுஷனாகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, அன்பு சகோதரர்களே, அந்த பரம எருசலேமுக்கு போக முடியாது. புதிய வானம் புதிய பூமி தோன்ற போகிறது. பழைய உலகம் பழைய பூமி எல்லாம் போயிடும். நீங்க போய் சேரணும் விரும்புறியாமா? அப்படின்னா புதிய சிருஷ்டியாக மாறு. கோல் குத்துறதை கொஞ்சம் விட்டுரு. என்ன கெடுதல் புத்தியெல்லாம் கொஞ்சம் மாத்திக்க. கசப்பு, பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுரு. இந்த புளிச்ச மாவெல்லாம் விட்டு எரிஞ்சிரு. புதிதான மாவு, புளிக்காத மாவு தான் பஸ்கா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு புது சிருஷ்டியாக வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த பழைய மனுஷன் அவனுடைய சுவாபம் எல்லாம் என்னை விட்டு போனோம். தூய ஆவியாலே என்னை மாற்றும்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியார் உங்களை ஆட்களை இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை மாற்றுவார். புது சிருஷ்டியாக வாழ்ந்து புதிய எருசலேமிலே சென்று சேருவோம். ஆமென். ஹல்லேலூயா.